நம்ம விருந்தோம்பல்ல பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப மற்ற நிறைய கிரேவியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியான கிரேவி தான். ரொம்ப குக்கிங் மெத்தட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம மசாலா செய்முறை பார்ப்போம். இதுக்கு வந்து 6 தக்காளி, இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தக்காளி தான் ரொம்ப முக்கியமானது. 6 தக்காளி இந்த மாதிரி கீழே கட் பண்ணிக்கோங்க. லேசாக கத்தி வச்சு கிராஸ் மாதிரி போட்டுட்டு ஒரு 2 லிட்டர் தண்ணியை மிதமான சூட்டில் வச்சு கொதிக்க வைங்க. தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதித்த உடனே நம்ம இந்த தக்காளி பழங்களை சேர்த்துருவோம். நல்லா பழுத்த தக்காளியாக, நல்லா பழுத்த சிவப்பு தக்காளியாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் பன்னீருக்கு 6 தக்காளி சேர்க்குறேன். தக்காளி கண்டிப்பாக இந்த அளவு சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு 10 நிமிஷம் தக்காளியில் இந்த தோல்லாம் பிரிகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுருங்க. முதல்ல நம்ம தக்காளி பியூரி ரெடி பண்ண போகிறோம். நல்லா வெந்துருச்சு, இந்த மாதிரி தோல்லாம் உறிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. தக்காளியை நல்லா ஆறின உடனே தோலெல்லாம் மெதுவாக பிரிச்சுட்டு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். இதுதான் இந்த தக்காளி பியூரி வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலாக்கு நம்ம செய்ய போகிற விழுது. இது ஒன்று தான் விழுது வந்து. அதுக்கப்புறம் 15 முந்திரியை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அரைக்க வேண்டாம், நல்லா மிக்சியில் நைஸாக பொடிச்சுக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப எண்ணெய் மாதிரி வந்துடும். 15 முந்திரியை இந்த மாதிரி பொடி பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து ஒரு அரை இன்ச்சு இஞ்சி, ஒரு 7 பூண்டு பற்கள், அதை தட்டிக்கோங்க, இல்லை தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ 200 கிராம் பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கிரேவி செய்யறதுக்கு முன்னால் கொஞ்சம் தண்ணியை வந்து லேசாக கொதிக்க வச்சா போதும். தரதரன்னு கொதிக்க வைக்க வேண்டாம். லேசாக கொதிக்க வச்சுட்டு இந்த நறுக்கின பன்னீர் துண்டுகளை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். இப்படி செய்யும் போது பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். கிரேவியில் ஹார்ட் ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியை வடிகட்டிக்கோங்க. இப்போ ஒரு அகலமான கனமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சூடானதும், வெண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாலே கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கருகிடாமல் இருக்கும். இல்லைன்னா வெண்ணெய் போட்ட உடனே உங்களுக்கு கருகிரும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். அது கூட ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, பட்டை கொஞ்சம், ஏலக்காய் ஒரு 3. இதை முதல்ல தாளிச்சிட்டு, இதுக்கு ஸ்பைசஸ் வந்து நிறைய சேர்க்கக்கூடாது, மைல்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வாசம் வந்த உடனே நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு, இது வந்து இது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தா நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது அந்த கிரேவிக்கு ஃப்ளேவரே தனியாக இருக்கும். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸில் பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு லேசாக பரட்டி விடுங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து வெங்காயம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுது அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் தக்காளி விழுது வந்து நல்லா வதங்கணும். முந்திரியும் வந்து நான் அரைச்சி சேர்க்குறத விட இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்க்கும் போது கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு அரைச்சி சேர்க்கும் போது என்னென்னா ரொம்ப மாவாயிருது அந்த கிரேவி தன்மை வந்து. அப்படி இருக்கக்கூடாது பன்னீர் பட்டர் மசாலா வந்து. இப்போ நல்லா தக்காளி விழுது கொஞ்சம் நேரம் வதங்கி கையில் கொஞ்சம்லாம் தெறிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு ரொம்ப தண்ணி தெரிச்சதுன்னா கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பொடி பண்ணி வச்சுருக்க முந்திரி இதையும் சேர்த்துட்டு, முந்திரி வந்து நீங்கள் அரைச்சி சேர்த்தாலும் சரி, பொடிச்சு சேர்த்தாலும் சரி, முந்திரி சேர்த்த விட நல்லா கைவிடாமல் கிளறணும். இல்லைன்னா டக்குன்னு கீழே வந்து அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிரும். நல்லா கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. தக்காளியும் முந்திரியும் நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிடணும். இப்போ வந்து நல்லா பிரிஞ்சிருச்சா, இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தக்காளி விழுது முந்திரியும் சேர்த்து வதக்கி நல்லா வெண்ணெய்லாம் பிரிஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஏதாவது ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் கலருக்காக ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் வறுத்து பவுட்ரு பண்ண ஜீரகப்பொடி, இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா பரட்டுவோம். நல்லா பரட்டுங்க. இந்த வெண்ணெயிலேயே இது எல்லாம் நல்லா வதங்கணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ கிரேவிக்கு உப்பு சேர்த்துருவோம். உப்பு வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு கடைசியில் வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ உப்புலாம் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வந்து இந்த கிரேவி வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். எண்ணெய்லாம் பிரிகிற வரைக்கும், வெண்ணெய் எண்ணெய் ரெண்டுமே நல்லா பிரிஞ்சு மேலே வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும்.
மிதமான சூட்லேயே செய்யுங்க, ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம். இப்போ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்த உடனே ஒரு டீஸ்பூன் சர்க்கரை, இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து இந்த கிச்சன் கிங் மசாலா தான் இந்த பன்னீர் பட்டர் மசாலாக்கு நான் சேர்ப்பேன். அது வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இல்லைன்னா பரவாயில்ல, நார்மல் கரம் மசாலாவே சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் கிச்சன் கரம் மசாலா சேர்த்துட்டு, கிச்சன் கிங் கரம் மசாலா இது கேட்ச்லேயும் இருக்குது, எவரெஸ்ட் பிராண்ட் ரெண்டுலேயுமே இந்த பவுட்ரு வந்து கிடைக்குது. இப்போ வந்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் நான் கொஞ்சம் வேகமாக நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த தக்காளி முந்திரி எல்லாத்தோடையும் இந்த மசாலா பொடி வந்து நல்லா சேரணும். இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வந்து உலர்ந்த வெந்தயக்கீரை, இதை நல்லா கைகளால் லேசாக கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாசம் நல்லா இறங்கும். இந்த கிரேவிக்கு வந்து இந்த வெந்தயக்கீரை இலை, அப்புறம் தக்காளி பியூரி, முந்திரி, வெண்ணெய், இவங்க 4 பேர் தான் இதுக்கு வந்து நல்ல எடுத்துக்காட்டு. உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே உங்களுக்கு கிடைக்கும் இந்த கிரேவி வந்து. கண்டிப்பாக இந்த கிரேவிக்கு வெங்காயம் சேர்க்காதீங்க. வெங்காயம் சேர்த்தா அந்த கிரேவி வந்து நார்மல் கிரேவி மாதிரி ஆயிரும், பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி இருக்காது அது டேஸ்ட் வந்து. இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க பன்னீர் துண்டுகள் நறுக்கி சுடுதண்ணியில் லைட்டாக சுடுதண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி வச்சுருக்க பன்னீர் துண்டுகள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அந்த பன்னீர் துண்டு அந்த சுடு தண்ணியில் போட்டு எடுக்கிறனால பார்த்தீங்கன்னா நல்லா எவ்வளோ நேரம் ஆனாலும் கிரேவி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ பன்னீரும் சேர்த்துட்டு, எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பன்னீர் நல்லா கிரேவியோட மிக்ஸ் ஆனோன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் அதையும் சேர்த்துட்டு, ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்த பிறகு பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. நல்லா ஆனால் மிக்ஸ் பண்ணிடணும். க்ரீமை வந்து நல்லா பன்னீரோடையும் இந்த கிரேவியோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்டு இல்லை ஒரு கொஞ்சம் லேசாக ஒரு பாயில் வரும், அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. எப்போதுமே ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வச்சா டேஸ்ட்டு மாறிடும். இந்த கிரேவின்னு இல்லை, எந்த கிரேவிக்குமே அப்படி தான். நீங்கள் இந்த தக்காளி மட்டும் நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்து செஞ்சு பாருங்கள், கலர் உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக கிடைக்கும் உங்களுக்கு கிரேவியில். இந்த மாதிரி லேசாக பாயில் வந்தோடனே கேஸ் ஆஃப், இது கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் ரெஸ்டாரண்ட் இல்லைங்க சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அளவுகள் எதுவும் மாற்றாமல் இதே செய்முறையில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். நன்றி, வணக்கம்.